الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه ومن تبع بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவனது ரஹ்மத்தினூடாக எம் அனைவருக்கும் சுவனத்தை வாஜிபாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டிய பள்ளி வாயில்கள் என்ற ஒரு தலைப்பினூடாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் இறை இல்லங்கள் குறித்து நமக்கு என்ன போதனைகளை கொடுக்கிறது, அல்லாஹ்வுடைய மாளிகைகள் கொடுத்து ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்திருக்க வேண்டிய விடயம் என்ன என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது குறித்து அல்லாஹ்வுடைய திருமறை நமக்கு எதனை போதிக்கிறது என்பதை அறியாத சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பாலான முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பள்ளிகள் என்பன அல்லாஹ்வுக்குரியது, ஆனால் அந்த பள்ளிகள் எப்பொழுது இறை இல்லம் என்ற அந்தஸ்தினை அடையும் என்ற விடயம் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இதனால்தான் பள்ளி வாயில்களிலே குழப்பங்களும் பள்ளி வாயில்களிலே ஊடாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் பல கிராமங்களில் நடப்பதனை நாம் பார்க்கிறோம். அறியாம காலத்திலே இருந்தவர்கள் எப்படி கஅபாத்துல்லாவை விட்டும் நபிகளாரை தடுத்தார்களோ, அதுபோன்று இன்று சில முஸ்லிம்களை பள்ளி வாயில்களை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு இழிநிலையை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை விட்டும் அவர்கள் தூரப்படுத்தப்பட்டது. அல் குர்ஆனை கற்பதை விட்டும், அல் குர்ஆனை கொண்டு அவர்கள் சிந்திப்பதை விட்டும், அல்லாஹ்வுடைய போதனைகளை எடுத்துக்கொள்வதை விட்டும், முன்னோர்களினதும் பெரியார்களினதும் வரலாறுகள் பொதிந்த புத்தகங்களினூடாக அவர்கள் கற்பிக்கப்படுவதே இதன் காரணம் என்பதனை நாம் தற்போதைய காலத்திலே புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதன் விளைவாகத்தான் ஒரு ஊரிலே பல பள்ளி வாயில்களே ஜமாத்துக்கள் ரீதியாக, அதுபோன்று தங்களுடைய கொள்கைகள் சார்ந்த பள்ளிவாசல்களாக, வீட்டுக்கு ஒரு பள்ளிவாசல் என்ற வகையில் இன்றைய சமூகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் பள்ளி வாயில்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சில பள்ளி வாயில்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும், சமூகங்களுக்கு மத்தியிலும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு மத்தியிலும் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய பள்ளி வாயில்களுமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பள்ளி வாயில்கள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனினுடைய 9ஆம் அத்தியாயம் 107வது வசனத்திலே எமக்கு குறிப்பிடுகின்றான். ஒரு பள்ளி வாயில் எப்படி கட்டப்பட வேண்டும், அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், அது எதன் அடிப்படையில் அமையப்பெற வேண்டும், அது எப்படி இயங்க வேண்டும் என்ற எல்லா அடிப்படைகளையும் பொதிந்ததாக அந்த வசனத்திலே இறைவன் நமக்கு தெளிவுறச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வகுஃபுரன் வதஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வஇர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ் வரசூலஹு மின் கப்ல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், எந்த பள்ளி வாயில்களை யார் மஸ்ஜிதன் லிராரன் தீங்கிழைக்கக்கூடிய பள்ளி வாயில்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த ஒரு பள்ளி வாயிலும் முஸ்லிம்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பள்ளி வாயில்களாக இருக்கக்கூடாது. பள்ளி வாயில்கள் வகுஃபுரன் இறைவனை நிராகரிக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்துவிடக்கூடாது. வதஃப்ரீகன் பைனல் முஃமினீன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினை சொல்லி இஸ்லாமியனாக ஈமானியனாக மாறியவனைக்கு மத்தியிலே பிரிவினைகளை, வேறுபாட்டினை, பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக பள்ளி வாயில்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களின் புகலிடமாக பள்ளி வாயில்கள் இருக்கக்கூடாது என்ற மிக பெரும் அடிப்படைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே தெளிவுறச் சொல்லுகின்றான். இதனை நாம் விரிவாக பார்த்தோமேயானால் இன்று எம்முடைய பள்ளி வாயில்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, அதனை நாம் புனர் நிர்மாணம் செய்வது, அதில் இருக்கக்கூடிய நோக்கங்களை மாற்றி அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு ஏற்றாற் போன்று அந்த பள்ளி வாயில்களை அமைக்க வேண்டும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை தெளிவுறாததன் காரணமாகத்தான்
அற்ப ஒரு சில பிரச்சனைகளுக்காக வேண்டி, அறிவில்லாத ஒருவருடைய விடயங்களுக்காக வேண்டி சொல்லிக் கொடுக்கப்பட்டதை கொன்று மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் ஹதீஸை விட்டு மறைக்கப்பட்டு கட்டுக்கதைகளினூடாகவும் முன்னோர்களுடைய வரலாறுகளினூடாகவும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களினூடாகவும் கருத்துக்களினூடாகவும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு பகைமைகளை ஏற்படுத்தக்கூடிய பள்ளி வாயில்கள் மாறி இருக்கின்றன. பள்ளி வாயில்களில் சில பிரதேசங்களில் அல்லாஹ்வுடைய திருமறையினுடைய மொழிபெயர்ப்புகள் கிடையாது, தர்ஜுமாக்கள் கிடையாது. அங்கு பிரட்டி பார்க்கின்ற பொழுது சில புத்தகங்கள், சில மௌலானாக்களால், சில மௌலவிமார்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் காணப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நபிமொழியினுடைய மொழிபெயர்ப்புகள் அங்கு கிடையாது. கேவலம் இன்றைய நவீன நாகரிகம் அடைந்த இந்த பூமியில் கூட, இந்த உலகத்தில் கூட இப்படியான சில பள்ளி வாயில்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலகட்டத்திலே நாம் இந்த வசனத்தினுடைய வரலாறை எடுத்து நோக்குகின்ற பொழுது மஸ்ஜிதுல் குபாவுக்கு எதிராக ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த அபு ஆமீர் என்கின்ற ஒருவன் ஒரு இடத்தினை பள்ளி வாயிலாக கட்டி அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் வணங்குவதை விட்டும் தடுப்பதற்காகவும் முனாஃபிக்கீன்களில் ஒருவனான அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவனது தலைமையிலே ஒரு பள்ளி வாயிலினை அவர் நிர்ணயித்து அதிலத்து பூமியிலே நிர்ணயித்து அதனில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து வினவுகின்றான், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஒரு பள்ளி வாயிலை அமைத்திருக்கிறோம். ஏனென்றால் மஸ்ஜிதுல் குபாவுக்கு நாங்கள் வருவது என்பது எங்களுக்கு மிக தொலைவாக இருக்கிறது. எங்களில் வயதுவர்கள் இருக்கிறார்கள், எங்களில் இரவு நேரங்களில் பயணம் செய்ய முடியாதவர்கள் இருக்கிறார்கள். எனவே அது எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தரமாக எங்களுக்கு உதவும் யா ரசூலல்லாஹ் என்று வினவுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் தபுக் நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கிறேன், நான் பயணம் மீண்டு வருகின்றோம், வந்ததும் உங்களுக்கு நான் அதற்கு வந்து தொழுவித்து அல்லாஹ்விடத்திலே அந்த பள்ளியினுடைய நலன் குறித்து நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பயணத்திலிருந்து மீண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. இப்படி இவர்கள் இந்த பள்ளி வாயில்களை கட்டியதன் நோக்கம் அல்லாஹுக்காக வேண்டி அல்ல, அவர்கள் முஃமின்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தவும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தவும், அல்லாஹ்வை என்று அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிடக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் புகலிடமாகவுமே அந்த பள்ளியினை கட்டியிருக்கிறார்கள். நபியே, நீங்கள் அதனை தொழுவிக்காதீர்கள், அந்த பள்ளியினை நீங்கள் பள்ளியாக பொருட்படுத்தாதீர்கள் என்று இறைவனுடைய வசனம் இறங்குகிறது என்று இப்னு கசீரிலும் தப்சீர் தபரியிலும் இமாம் இருவரும் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில் இன்றைய காலத்து பள்ளி வாயில்களை நாம் பார்க்கின்ற பொழுது பள்ளி வாயில்கள் தீங்கிழைக்கக்கூடிய பள்ளி வாயில்களாக இருக்கிறது. பள்ளி வாயில்களிலே இன்று நாம் பார்த்தால் சிலர் பள்ளி வாயிலை மஸ்தியஸ்தலமாக கொண்டுதான் சிலருக்கு தீங்கிழைக்கக்கூடிய திட்டங்களை போடுகிறார்கள். முஸ்லிம்களில் ஒரு சாரார் பள்ளி வாயிலே உட்கார்ந்து கொண்டிருந்து அந்த பள்ளி வாயில்களே அடுத்தவர்களுக்கு அவர்களை அபகரிப்பதற்கும் அநியாயம் இழைப்பதற்கும் அவர்களுக்கு நோய்வினை செய்வதற்கும் அவர்களை அந்த பூமியிலே அவர்களோடு வாழக்கூடியவர்களை துன்பப்படுத்துவதற்குமான திட்டங்களை பள்ளி வாயில்களில் இருந்து போடக்கூடிய அப்பாவிகளை நாம் பார்க்கின்றோம். ஏன்? அவர்களுக்கு பள்ளியினுடைய நோக்கம் தெரியாது. பள்ளி வாயில்களிலே இருந்து கொண்டு தீங்கிழைக்கக்கூடிய செயற்பாடுகள் சிந்தனையோடு நாம் செயற்பட்டோம் என்றால் இறைவனுடைய சாபம் எமக்கு இருக்கின்றது என்ற இந்த அல் குர்ஆனிய வசனம் அவர்களுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்கப்படாத விளைவு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்திகளை நாம் பதிவு செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி என்றால் ஒரு பள்ளி வாயில் பல வருடங்களாக இயங்குகின்றது. அந்த பள்ளி வாயிலே பல்வேறுபட்ட உட்புகுத்தல்கள், மார்க்கத்துக்கு எதிரான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்றால் அதனை ஒருவர் எதிர்க்கிறார் என்றால், அல்லது அவர்கள் ஒரு விடயத்திலே மார்க்க விடயத்திலே ஒருவர் முரண்படுகின்றார் என்றால் அவரை எதிர்க்கக்கூடிய, அவருக்கு எதிராக செயற்படக்கூடிய திட்டங்களை அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதிலே போடக்கூடிய அறிவிலிகளாக, அறியாமை காலத்து மனிதர்களாக இன்றைய காலத்திலும் நவீன முகமடைந்து அனைவரும் அறிவினை தேடி படிக்கக்கூடிய தளங்கள் அமைந்த இன்றைய காலத்திலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனை பார்ப்பவர்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலமும் பள்ளி வாயில்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய திட்டங்கள் போடக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய பள்ளியாக இருந்து விடக்கூடாது. நபிகள் அல்லாஹ் திருமறையின்
சூரா நூரினுடைய 36வது வசனத்திலே சொல்லுகின்றான், ஃபீ புயூத்தில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வீட்டிலே, அவனுடைய இல்லத்திலே, அதினல்லாஹு அன் துர்ஃபா வ யذ்குரு ஃபீஹா இஸ்மஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதனை அனுமதி அளிக்கின்றான் என்றால் இறைவனை ஞாபகப்படுத்துவதையும் இறைவனை வணங்குவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறான். அல்லாஹ்வை நிராகரிக்க கூடாது, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் அந்த பள்ளிவாயிலே அவர்கள் நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் அவர்கள் நெருங்க வேண்டும். அதுதான் பள்ளிவாயில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா நூரிலே அடையாளப்படுத்துகிறான். ஆனால் இன்றைய சில பள்ளிவாயில்கள் இறைவனை மறுக்கக்கூடிய பள்ளிவாயில்களாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இறை வசனங்களை புறக்கணிக்கக்கூடிய பள்ளிவாயில்களாக இருக்கிறது. நபி வழிக்கு எதிராக செயற்படக்கூடிய பள்ளி வாயிலாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், சில பள்ளி வாயில்களே அறியாமையின் விளைவாக இன்றைய எம்முடைய இஸ்லாமியர்கள், எம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அறியாததன் காரணமாக செய்து வந்த சில சடங்குகளை செய்கிறார்கள். சுப்ஹான மௌலிது என்றே ஓதுகிறார்கள். அந்த மௌலிது பாடல்களிலே இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் அவர்களுக்கு புரியாது. பள்ளி வாயில்களிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு எதிரான பாடல்களை பாடுகிறார்கள். அன்பின் உறவுகளே, நீங்கள் சுப்ஹான மௌலிது வைத்திருந்தால் அந்த புத்தகத்தை கையிலே எடுங்கள், அதில் இருக்கக்கூடிய வாசகத்தை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக யா மஹியத் துனூப், அஸ்ஸலாமு அலைக யா ஜாலியல் குரூப். அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறார்கள். பாவங்களை அழிக்கக்கூடியவரே, பாவங்களை அழிக்கக்கூடியவரே, துன்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரே என்று நபியை அழைக்கிறார்கள். பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு வைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த கஃபாருல் ஹதாயா நபியை நோக்கி சொல்லுகிறார்கள், நீங்கள் தான் எங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர் என்று. எவ்வளவு பெரிய நாவினாலும் அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கலாம், அவுலியாக்கள் என்று சொல்லப்படுபவர்களாக இருக்கலாம், அதாவது பெரியார்களாக இருக்கலாம், முன்னோர்களாக இருக்கலாம், நல்லடியார்களாக இருக்கலாம், நாதாக்களாக இருக்கலாம், சாதாக்களாக இருக்கலாம். யாரும் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வர முடியாது. மௌலிது பாடல்களில் சுப்ஹான மௌலிது என்ற அந்த புத்தகத்திலே எப்படி சொல்லுகிறார்கள்? அந்த கஃபாருல் ஹதாயா இன்றைய பள்ளிவாசல்களில் சிலவற்றில் பாடப்படுகின்ற பாடல். அப்பாவி மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், அந்த கஃபாருல் ஹதாயா பாவங்களை மன்னிக்க கூடியவர் நீ என்று நபிகள் நாயகத்தை நோக்கி சொல்லுகிறார்கள். வதுனூபில் மூபிகாத், அழிவேற்படுத்தப்படும் வன்பிள்ளைகள் அனைத்தையும் பொறுப்பு தாங்கள் என்றோ என்று அந்த பாடல்களில் சொல்கிறார்கள். கஃபிரு அன்னி துனூபி வஃபுலி அன் ஸய்யிஆத் சொல்கிறார்கள், எங்கள் பாவங்களை மன்னியுங்கள், எங்கள் குற்றங்கள் குறைகளிலிருந்து எங்களை பாதுகாருங்கள் என்று நபிகள் நாயகத்திலே பிரார்த்திக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய தூதரை வைக்க ஒரு நிலையை அந்த பாடல் வரிகளிலே பார்க்கிறோம். இவைகள் எப்படி முரண்படுகிறது? இறைவன் திருமறையினுடைய 3ஆம் அத்தியாயத்தின் 135வது வசனத்திலே கேட்கின்றான், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று 3ஆம் அத்தியாயம் 135வது வசனம் சொல்லுகிறது. ஆனால் சுப்ஹான மௌலிது நபியே எங்கள் பாவங்களை மன்னி என்று பாடப்படுகிறது என்றால் நேர் முரணாக அல்லாஹ்வுடைய இறைமறை வசனத்தை நிராகரிக்கக்கூடிய தரமாக அல்லாஹ்வுடைய பள்ளிகளை பயன்படுத்துகிறார்கள். அன்பின் உறவுகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, பள்ளி வாயில்கள் ஒருபோதும் அதாவது தஃப்ரீகும் பைனல் முஃமினீன், மூமின்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய பள்ளிகளாக இருந்துவிடக் கூடாது. பள்ளி வாயில்கள் மூமின்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பள்ளி வாயில்களாக இருக்க வேண்டும். பள்ளி வாயில்களில் அல்லாஹ்வுடைய திக்ர்கள் இடம்பெறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் பள்ளி வாயில்களை நோக்கி வர வேண்டும். வருகின்ற மூமின்களுக்கு மத்தியிலே நீ இந்த கொள்கையை சார்ந்தவர், நீ இந்த கோட்பாடுகளை சார்ந்தவர், நீ இஸ்லாத்தில் இதை பின்பற்றுகின்றாய், இதை மறுக்கின்றாய் என்று எந்த ஒரு மனிதனுக்கும், எந்த ஒரு முஸ்லிமுக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன எந்த முஸ்லிமுக்கும் இறை இல்லமான இன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிகள் அல்லாஹ்வுக்குரியது என்ற வசனத்துக்கு இணங்க யாரும் யாரையும் தடுக்க முடியாது என்பதனை ஒவ்வொரு முஸ்லிமும் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பாவிகளே, அறியாமைக்காரர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற கதைகளை கேட்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை விட்டும் முஸ்லிம்களை தடுத்த குற்றவாளிகளாக நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அடுத்ததாக என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? லிமன் ஹாரப் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போரிட்டவர்களின் புகலிடமாக பல்வாயில்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்கள், உண்மைதான்
உண்மைதான், அதிகமான பள்ளி வாயில்கள் இன்று வட்டி தொழிலாளிக்கும் வட்டி கொடுத்து எடுக்கக்கூடியவருக்கும் வட்டியில் ஈடுபடக்கூடியவரின் பாதுகாப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர் என்றால் அவனுடைய பின்புலத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது வட்டியோடு முழு தொடர்பு. சமூகத்திலே ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவன் என்றால் அல்லது பள்ளி வாயில்களே ஒருத்தனுக்கு கண்ணியம் கொடுக்கப்படுகின்றது என்றால் அவனுடைய வட்டியில் மூழ்கினவராக இருக்கிறான். அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகின்றான். 2ஆம் அத்தியாயம் 279வது வசனம், ஃபஇல்லம் தஃபலு ஃபஅதுனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலா, நீங்கள் இந்த வட்டி தொழிலிலிருந்து வட்டியிலிருந்து நீங்கவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிரான போர் பிரகடனத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான். அப்படி சொல்லி இருக்க அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று வட்டி எடுக்கக்கூடியவர்கள், அநியாயம் இழைக்கக்கூடியவர்கள், மக்களினுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி அடிமைத்துவப்படுத்தப்படுகின்றவர்கள், பணக்காரர்கள் என்ற போர்வையிலே செல்வாக்கினை பயன்படுத்தி தாண்டோண்டித்தனமாக செயற்படக்கூடியவர்களின் புகலிடமாக பள்ளி வாயில்கள் மாறியிருக்கின்றது. இப்படியான பள்ளி வாயில்களாக பள்ளி வாயில்கள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறைகளை சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், லா தகும் ஃபீஹி அபதா, அப்படியான பள்ளி வாயில்களில் நீங்கள் இருக்க வேண்டாம். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின், ஆரம்ப தினத்திலிருந்து பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்படுகின்ற பள்ளி வாயில்கள் தான் இறைவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பள்ளி வாயில்கள். எனவே அன்பின் உறவுகளே, பள்ளி வாயில்களை உங்களுடைய இஷ்டத்துக்கு ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பள்ளி வாயில்களை உங்களுடைய தேவைக்காக பள்ளி வாயில்களை நிர்மாணிக்காதீர்கள். பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்குரியது. யாரும் யாருக்கும் பள்ளி வாயில்களில் தீங்கிழைக்காதீர்கள். யாரும் யாரையும் கொச்சைப்படுத்தாதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள் புகலிடமாக பள்ளி வாயில்களை ஆக்காதீர்கள். இறைவனை இணை வைக்கக்கூடிய, இறைவனை நிராகரிக்கக்கூடிய சொல்லாலோ செயலாலோ அங்கீகாரத்தாலோ பள்ளி வாயில்களை ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி விட்டால் அல்லாஹ்வை அன்றி எம்மை பாதுகாப்பவர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான், இறை சாபம் ஏற்பட்டு விட்டது என்றால் லா துஃப்தஹு அப்வாபஸ் ஸமா, அவர்களுக்காக வேண்டிய வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது. வலா யதுகுலு ஜன்னா, அவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள். அவர்கள் நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை, திருமறை குர்ஆன் நம்மை எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்குரியன. இறை இல்லங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிர்மாணிக்கப்பட்டவைகள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அங்கு ஆட்சி அதிகாரம் புரிய தகுதியானவர்கள் அல்ல. இறைவனை அன்றி வேறு யாரும் அங்கு அழைக்கப்பட தகுதியானவர்களும் அல்ல. இறை பள்ளி வாயில்களை விட்டும் யாரும் யாரையும் தடுக்க முடியாது. அப்படி நீங்கள் தடுப்பீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் இறைவனின் பிடியிலிருந்து தப்பிக்க மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளி வாயில்கள் முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடியதாக, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவ பண்பை ஏற்படுத்தக்கூடியதாக, முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக, ஈமானை அதிகரிக்கக்கூடிய, இறையச்சை அதிகரிக்கக்கூடிய பள்ளி வாயில்களாக மாற்றியமைக்க வேண்டும். அப்படியான மாற்றத்தினை எம்மிலும் ஏற்படுத்தி, எம் சமூகத்திலும் ஏற்படுத்தி, அல்லாஹ் பொருந்திக் கொண்டவர்களாக, இறைவனால் பொருந்தப்பட்டவர்களாக நாம் ஆகி நல்ல மரணத்தை சுவைத்து நாளை மறுமையிலே மஹ்ஷரில் நிலைபெற்று அல்லாஹ்விடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.